அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்ளமேசி அப்படின்றது வந்து 2 பேரை பிரிச்சு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி பண்ணுவாங்க. ஆனா சீனாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிப்ளமேசியா எந்தவித போரும் இல்லாம கத்தியின்றி ரத்தமின்றின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்மூத் டிப்ளமேட்டிக் வந்து சீனா பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, சாஃப்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அந்த அரசியல் இதை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சாஃப்ட் பவர், ஹார்ட் பவர் அப்படின்னு 2 சொல்லுவாங்க. மென்மையான ஒரு 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 அப்போ இது 2மே ஒரே விஷயம், ஒரே நோக்கத்தை தான் செய்யுது. நீங்க வந்து ஒருத்தரை வந்து அடிச்சு தலையில தட்டி செய்யலான்னு சொல்றதும் ஒரு ஒரு வகைதான். இன்னொன்னு இப்படி கொஞ்சம் நீங்க செய்யுங்க, அப்படி செய்யலைன்னா அப்புறம் பின்விளைவு இருக்கும் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது இது சாஃப்ட், அது ஹார்ட், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா சீனாவை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு நகர்வை செய்யறாங்க. அதுல இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க ஒரு கொள்கையை அறிவிச்சிருக்காங்க. என்ன கொள்கை அப்படின்னா, எந்த ஒரு நாட்டோட உள்நாட்டு விவகாரங்களையும் நாங்க தலையிட மாட்டோம். இறையாண்மை விஷயத்துல தலையிட மாட்டோம். நாங்க நேரடியாவோ மறைமுகமாவோ இறையாண்மையை கேள்விக்குட்படுத்தும் விஷயமா இதை செய்ய மாட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஏன் அவங்க அறிவிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா, அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு அந்த இறையாண்மை இல்லாமலாக்குவது அப்படின்றதுதான் அவங்களுடைய அந்த இதுவரைக்குமான திட்டம். ஏன் அவங்க அதை செய்யறாங்க அப்படின்னா, ஏதோ காரணம் இல்லாம ஏதோ கண்ண மூடிட்டு செய்யறது கிடையாது. இந்த உலகமயம் அப்படின்றதோட அச்சாணி என்ன அப்படின்னா, அந்த டாலர் மூலதனம் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம எல்லா நாட்டுக்குள்ளேயும் போகணும். நீங்க எல்லாரும் இறையாண்மை அப்படின்னா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு எல்லை கோடை போட்டுக்கிட்டு அந்த எல்லை கோட்டில் நின்றுட்டு ராணுவர்களை வச்சு யாரும் உள்ள வராம பாத்துக்கிறது தான் இறையாண்மை அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அது உண்மையும் கூட.